கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவமுள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கனம் வல்லமை மகிமை கர்த்தருக்கே செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியால் புது ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கேதுரு மரங்களையும் லிபனோனின் மரங்களையும் கர்த்தரின் வலிய சத்தம் கோரமாய் முறிக்கிறது. சேனை அதிபன் நமது முன்னிலை ஜெய வீரனாக செல்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவமுள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. அக்கினி ஜுவாலைகளை கர்த்தர் சத்தம் பிளக்கிறது. காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் அவர் செய்கிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவமுள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. தோக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை பொழுதில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மேலான பாக்கியத்தை தேவன் தந்ததற்காக நான் அவரை துதிக்கிறேன். இந்த கால வேளையிலும் நாம் மீண்டுமாக ஒரு விசை நாம் கடந்த சில நாட்களாக தியானித்த பாவத்தின் தன்மை என்கின்ற காரியத்தின் அடிப்படையில் பாவம் என்பது அது கீழ்ப்படியாமலே ஆரம்பித்து தேவனுடைய பிரமாணங்களை மீறி, தேவனுடைய கற்பனைகளை மீறி, கட்டளைகளை மீறி நாம் செய்கின்ற எல்லாம் பாவம் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, பாவம் என்ன காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் என்பதை கடந்த 3 வாரங்களாக நாம் தியானித்து வந்தோம். கூடவே இந்த நாளிலும் கூட பாவம் ஒரு மனிதனை 2 விதமான மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது மரணம் எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்றாய் மாறிப்போனது. ஆனால் 2ஆம் மரணம் நாம் உயிரோடு இருந்தாலும் நம்முடைய ஆத்மா செத்து போகும் என்பதை வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகின்றது. அது மாத்திரமல்ல, நாம் உயிரோடு இருந்து பாவத்துக்கு செத்தவர்களாக, உணர்வற்றவர்களாக, பாவத்தை நாளுக்கு நாள் செய்து நம்மை கெடுத்து கொள்ளும்போது நம்முடைய நித்தியமான வாழ்வுக்கு நாம் விலக்கப்பட்டு விடுவோம், அல்லது அதிலிருந்து நாம் வஞ்சிக்கப்பட்டு நித்திய ஆக்கினைக்கு நேராக தள்ளப்படுவோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2ஆம் மரணத்திலிருந்து நம்மை தப்புவிப்பதற்காக தமது ஜீவனை மரணத்தில் ஊன்றி பாதாளத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் அவ்விடத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று நாம் சொல்லுகிறோமே விசுவாச பிரமாணத்தில்.
அந்த விசுவாசத்தினுடைய நோக்கம் நாம் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இனி வருகின்ற ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் மறுபடியும் நாம் பாவம் செய்வோமானால் நம்மை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தினந்தோறும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை பலப்படுத்தும் என்று. ஏனென்றால் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு மனிதனுக்கு பலன் வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி, இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் பலன் அடைவதற்கு, ஆண்டவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நீங்கள் களி கூறுவதற்கு, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவ வாழ்வில் நாம் பிரவேசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை சரியாய் போதித்து நடத்துகிறவர், நம்மை சரியாய் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துகிறவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை பலப்படுத்தி பாதுகாப்பார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பாவத்தின் தன்மைகள் எங்களை மரணத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற அந்த நித்திய ஜீவன் எங்களை இழந்து போன ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கும் நித்தியமாய் மோடு வாழ்வதற்கும் எங்களுக்கு வழி செய்கிறதப்பா. அதற்கென்று நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற துணையாளராய், உதவியாளராய், சகாயராய் தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருக்காய் வாஞ்சியோடு காத்திருக்கிற, பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை விரும்புகிற, பரிசுத்த ஆவியானவருக்குள் நடத்தப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய அளவில்லாத கிருபை, அளவில்லாத வல்லமை, அளவில்லாத மகிமையின் ஆளுகை இறங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தீஹன் தரல பௌடல ரிகா தொருவி ஷபபதன ரகதல ரகக துணிமியங்கலரபா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை தடை பண்ணுகிற சத்துருவின் வல்லமைகளை அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவாவியானவர் எல்லா மகிமை கனத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். எல்லாருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த வார்த்தைகளை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் கேட்க நீங்கள் செய்யுங்கள். இதை டவுன்லோட் பண்ணி இதை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள். இதை ஷேர் பண்ணுங்கள்.